சார் உங்களுடைய ஸ்பீச் நிறைய விஷயம் நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கு நிறைய அட்மையர் ஆயிருக்கேன். நான் எவ்வளவு விஷயங்கள் வந்து இயற்கை பத்தி பேசுறீங்க. இயற்கை வந்து பின்னாடி வர எது சந்ததிக்கு வந்து இயற்கை தான் முக்கியம். அதை பாதுகாக்கிறத வனத்துறை வந்து இவ்வளவு பேர் போட்டுட்டு மினிமம் ஸ்ட்ரென்த்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% இருந்து அடுத்து கொண்டு போறக்க முயற்சி எடுத்துக்கிறாங்க. இது யாருக்காக இதை பாதுகாக்குது? இப்ப இந்த மாடும் ஆடுகளும் எங்க இருந்துச்சு? இந்த காடுகள்ல இருந்து தான் வந்துச்சு. இந்த காட்டிலேயே நீ நுழைய விடலைன்னா நான் எங்க போய் வாழ்றது சொல்றேன்? நீங்க புள்ள தின்னுறுதுன்றீங்க, நீங்க மலையை கல்குவாரின்னு வெடி வச்சு தகர்த்து நொறுக்கி வண்டியா ஏத்திட்டு போறீங்கல்ல, அதுல மலை பாதுகாப்பா இருக்கு. என் மாடு ஆடும் போய் ஓரத்துல இருந்து புள்ள பிடிங்க திங்கிறதுல அழிஞ்சிருதா? அது சாதாரண பாமரன்னு கூட இந்த கேள்வி எழுமே. இது ஏன் ஆட்சியாளர்களுக்கு தோணல? சரி விடியா, நான் மலைக்கு வரலையா, மாற்று இடத்த கொடுத்துட்டு தடை பண்ணிருக்கணும்ல? நீ அப்படித்தானே செஞ்சிருக்கணும். இதுல மேய்ச்சிக்கப்பா அந்த இருக்குப்பா காடு, இது பூரா உனக்கு மேய்ச்சல் காடு தானே, நான் கும்பிட்டுட்டு மகாராசனா இருக்குன்னு மேய்க்க போயிருப்பேன்ல. சொல்லுங்க தம்பி.